அபி, என்ன எப்படி இருக்க? இருக்கேன் நிஷா. எனக்கு என்ன என்னடி இப்போவாது டைமுக்கு தூங்குறியா? சரியா? வாட்ஸ்அப் இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணாம. எங்க இருந்து தூங்குறது? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, நான் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுவேன், எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நேற்று அந்த மாதிரி அவகிட்ட பேசணும்னு சொல்லி கால் பண்ணேன். ஆனா அவ கால் எடுத்துட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பேசுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. நானும் வெயிட் பண்ணேன், அவன் வருவான்னு. 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன் நிஷா, வரவே இல்லை. வாட்ஸ்அப்ல நீ இன்னைக்கு தூங்க, நம்ம நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அது எனக்கு இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. எதுக்கு இப்படி மனுஷங்க கிட்ட நான் தான் அவங்க மேல அஃபெக்ஷனோட லவ்வோட ஏமாந்து போறேன் எப்பவுமே. ஒருவேளை நான் தான் அவங்களோட லவ்வுக்கு ஏங்கி அடிக்ட் ஆகி ஒரு அடிமை மாதிரி நான் தான் இருக்கேன். அவங்களுக்கு என் மேல எதுவுமே இல்லை. எனக்கா ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? ஏன் கேக்குறேன், இந்த ஸ்கூல் ஒண்ணு இருக்கே அதுல ஒரே பிரச்சனையா இருக்குது. ஆனா என்ன தெரியுமா, பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் சொல்ற பாயிண்ட்ஸ் சொன்னேன்னு வச்சுக்கோவேன், எவ்ரி திங் வில் கெட் ஆல் ரைட். பட் என்னன்னா ஆப்போசிட் பர்சன் வில் கெட் ஹெட். அந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் என்கிட்ட இருக்கிறனாலையும் அதுக்கு நான் அடிமையா இருக்கனால என்னால வந்துட்டு என்னோட பாயிண்ட்ஸையோ எதையுமே எடுத்து வைக்க முடியல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவுமே இருந்துட்டு இருக்கு. அதுலேருந்து ஏதாவது வழி வேணும். ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் இட். என்ன பண்ணன்னு தெரில. ஹலோ, ஒரே ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்றேன். ஓகே. எனக்கு ஒரு டவுட் லிசா. என்னக்கா ஆச்சு? நான் என்ன கோவமாவா பேசுறேன்? இல்லையே. நான் எது பேசினாலும் கோவமா பேசுறேன்னு சொல்றாங்க. என்னதான் ஆச்சு? இல்ல லிசா, நான் நார்மலா தான் பேசுறேன். என் டோனே இதான். நான் இது மாதிரி பேசுறதுனால கோவமா பேசுறேன், எல்லாருக்கும் ஹர்ட் ஆகுது, மனசு கஷ்டமாகுதுன்னு பேசுறாங்க. நான் நார்மலா பேசினாலே மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுதா, இல்ல நான் நிஜமாவே கோவத்துக்கு அடிமையா இருக்கனா? ரச்சி, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் ரூம் எல்லாம் தேடுறேன், கீழே உன்னை காணவே இல்லையே. கீழே ஏன் தனியா இருக்க? இப்படி தனியா இருக்கணும்னு தோணுச்சுடி. என்னடி பிரச்சனை? சொன்னாதானே பிரச்சனை தெரியும். எதுவும் கேட்காத. ஏன் தனியா இருக்க? என்ன எதுவும் கேட்காத ப்ளீஸ், விட்டு. சொன்னாதான் பிரச்சனை தெரியும். உனக்கு என்னை பற்றி தெரியும்ல லிசா, என்னோட சரௌண்டிங்ஸ் நான் எப்படி பார்த்துப்பேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் கஷ்டம் என்னால் அது முடியலைனாலுமே நான் அதை அவங்களுக்கு நான் செஞ்சிருவேன். என்ன ஆனாலுமே, இப்போ ஒரு பண தேவை ஆர் சம்திங் ஏதாவது இருந்தாலுமே என்னால் முடியலனாலும் அவங்க அதில் கஷ்டப்படுறாங்க, வேண்டாம், அதை அவங்க கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. ஒன்னொன்றுக்கும் போய் நிற்கிறப்ப அப்போ எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா மட்டும் யாருமே வந்து நிற்கிறதே இல்லை. அழிவே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்படிதான் இருக்காங்க. அதனாலதான் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு மாடிக்கு வந்துட்டேன். தெரியல லிசா, தனிமையை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தனிமைக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டேன் போல். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய காரியத்துக்கு நம்ம அடிமைகளா இருக்கோம்ல, இவங்கள மாதிரி. லவ்வுக்கு ஏங்கி அடிக்ட் ஆகி ஒரு அந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் என்கிட்ட இருக்கிறனாலையும் அதுக்கு நான் அடிமையா இருக்கனால வந்துட்டு என்னோட பாயிண்ட்ஸையோ எதையுமே எடுத்து வைக்க முடியல. நான் நார்மலா பேசினாலே மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுதா, இல்ல நான் நிஜமாவே கோவத்துக்கு அடிமையா இருக்கனா? தெரியல லிசா, தனிமையை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தனிமைக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டேன் போல். டைம் போகிறதே தெரியாமல் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு அடிமைகளாக தானே இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இருந்தெல்லாம் விடுதலை வேணும் அப்படின்னா, வேர் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் தேர் இஸ் ஃப்ரீடம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக இவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுப்பார். அண்ட் ரிமெம்பர், அவர் எங்கே இருக்காரோ அங்கே ஃப்ரீடம் இருக்கும்.